நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்முடைய ஸ்போக்கன் ஹிந்தி டாபிக்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். பிரசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரு விஷயம் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த மேட்டர் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, இன்னும் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது பிரசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். ரெண்டு சென்டென்ஸுமே ஒண்ணுதான், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு. அந்த விஷயம் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு, அந்த விஷயம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ரெண்டுமே ஒண்ணுதான். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் பிரசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். ராமா இஸ் ஈட்டிங் பிரெட். ராம் ரொட்டி கா ரஹா ஹை. சிங்குலர் சப்ஜெக்ட் இல்லையா நம்முடைய ராமா. சோ ராம் ரொட்டி கா, கானா சாப்பிட்டு, ரஹானா கொண்டு இருக்கிறார், சாப்பிட்டுட்டே இருக்கார் இப்போ. அப்போ ஈட், கானா ஈட்டு, ரஹானா ஐஎன்ஜி, ஈட்டிங் பிரெட். ராமா ரொட்டி கா ரஹா ஹை. இங்க ஏன் ஹை வந்திருக்கு அப்படின்னா, இங்க நம்முடைய ராமர் மட்டும்தானே இருக்காரு. சோ ஹைன்னு இதுவுமே சிங்குலர்ல கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ராம் ரொட்டி கா ரஹா ஹை. ராமன் ரொட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். नेक्स्ट பார்க்கலாம். मैं स्कूल जा रहा हूँ. मैं நான், स्कूल इस स्कूल, स्कूल जा रहा हूँ. I am going to school. मैं நான், स्कूल பள்ளிக்கூடம், ஸ்கூல் ஸ்கூல்னா the same பள்ளிக்கூடம். ஜா, ஜானா to go போறது. ரஹா ஹூ போய் கொண்டிருக்கிறேன். ரஹா வந்து கொண்டிருக்கிறேன், ஐஎன்ஜி ஃபார்ம் தான் இந்த ரஹா. ஓகே, ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கூடம் போய் கொண்டு இருக்கிறேன். மை ஸ்கூல் ஜா ரஹா ஹூ, மை ஸ்கூல் ஜா ரஹா ஹூ, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போ பிரசன்ட்ல போகும்போது சொல்லுவோம் இல்லையா. கண்டினியூவா நம்ம போயிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், நான் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டைம் ஸ்கூல் ஜா ரஹா ஹூ இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட், வே काम कर रहे हैं. இந்த இடத்துல வே வந்து plural subject. ஓகே, வேனா they are doing work. வே काम कर रहे हैं, வேனா அவர்கள், काम வேலை, கர் காம்னா வேலை, கர்னா செய்து, ரஹேனா கொண்டு, இருக்கிறார்கள். இந்த இடத்துல எப்படி சிங்குலர் இல்லாம plural subject இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஹைக்கு பதிலா மேல ஒரு டாட் அப்ளை பண்ணி ஹேன்னு ப்ளூரலா மாத்திருக்கோம். ஓகே, இங்க ப்ளூரலா வந்துச்சுன்னா இங்கேயும் நம்ம ப்ளூரலா கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கும். ஓகே, வே காம் கர் ரஹே ஹேன். காம்னா வேலை, கர்னா செய்வது, ரஹேனா செய்து கொண்டிருப்பது. ஓகே, அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, வே காம் கர் ரஹே ஹேன், அவர்கள் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது வே காம் கர் ரஹே ஹேன், அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். तुम क्या कर रहे हो, तुम क्या कर रहे हो. இந்த இடத்துல தும் அப்படிங்கிறது சிங்குலர் தான், சம்டைம் இது புளூரலா கன்வெர்ட் ஆகும். தும் क्या कर रहे हो, இந்த இடத்துல தும் அப்படிங்கிறது புளூரலா கன்வெர்ட் ஆகுறதுனால தான் நம்ம ஆரும் யூஸ் பண்றோம். சம்டைம் இது சிங்குலராவும் கன்வெர்ட் ஆகும். தும் क्या कर रहे हो, தும் நீ, क्या என்ன, கர் செய்து, ரஹே கொண்டு, ஹோ இருக்கிறாய். எப்ப தும்முன்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைனலா ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும். எப்போ நம்ம மைன்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைனலா ஹோம்னு கம்ப்ளீட் ஆகுதோ அது மாதிரி தும்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபைனலா ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, தும் क्या कर रहे हो, தும் நீ, क्या என்ன, கர் செய்து, ரஹே கொண்டு, ஹோ இருக்கிறாய். வாட் ஆர் யூ டூயிங் நவ் அந்த மாதிரி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி தும் क्या कर रहे हो, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். नेक्स्ट, सीता सो रही है. सीता सो रही है, सीता தூங்கிக் கொண்டிருக்கிறாள். சீதா இஸ் ஸ்லீப்பிங். சீதா சோ தூங்கி, ரஹி கொண்டு, ஹை இருக்கிறாள். இங்க எப்படி சீதா வந்து சிங்குலர் சப்ஜெக்டோ அதே மாதிரி இங்கேயும் ஹைன்னு தான் ஃபார்ம் ஆகும், ஹேன்னு ஃபார்ம் ஆகுது. ஓகே, இங்க சிங்குலர் சப்ஜெக்ட்னா இங்கவும் சிங்குலரா தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, சீதா சோ, சோனா டு ஸ்லீப், சோ
रही है सीता इज स्लीपिंग ஐஎன்ஜி ஃபார்ம் தான் இந்த ரஹி. ஏன் ரஹா வராம ரஹே வராம ரஹி வந்திருக்கு? ஏன்னா இங்க சீதா சிங்குலர் தானே, ஐ மீன் ஃபெமினைன் தானே சீதா, அதனால சீனு ரஹீனு வந்திருக்கு. ஓகே சீதா சோ ரஹி ஹை, சீத்தை தூங்கிக் கொண்டு இருக்கிறாள். சீதா சோ ரஹி ஹை. तुम क्या सोच रही हो? तुम क्या सोच रही हो? இந்த இடத்துல நீங்க நோட்டீஸ் பண்ணலாம் தும்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? சோ ஃபைனலா ஹோன் கம்ப்ளீஷன் ஆயிருக்கு. ஓகே தும் क्या, தும் மீன்ஸ் நீ, क्या என்ன, சோச் யோசனை, ரஹி ஹோ செய்து கொண்டு இருக்கிறாய். என்ன யோசிச்சுட்டு இருக்க, என்ன யோசனை செய்து கொண்டிருக்கிறாய், இந்த மாதிரி கேட்போம்ல. என்ன யோசிச்சுட்டு இருக்கப்பா அப்படின்னு கேட்கும்போது தும் क्या सोच रही हो? तुम நீ, क्या என்ன, सोच யோசனை, रही செய்து கொண்டு, हो இருக்கிறாய். तुम क्या सोच रही हो? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த சென்டென்ஸ யூஸ் பண்ணலாம். ஓகே இந்த இடத்துல தும் அப்படிங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட் தான். ஓகே எப்போ நம்ம இங்க யாருன்னு ஃபார்ம் ஆகுதோ அதே போல தும் அப்படின்ற அந்த ஹிந்தியில வேர்டு வரும்போதெல்லாம் அது ப்ளூரலா தான் ஃபார்ம் ஆகும். ஃபைனலா ஹோன்னு कंप्लीट ஆகும். ओके वहां कौन गा रही है? वहां कौन गा रही है? அங்க யார் பாடிட்டு இருக்காங்க? who is singing the, அந்த மாதிரி கேட்கும்போது वहां அங்கே, कौन யார், गा गा means to sing பாடுறது, ரஹி கொண்டு பாடிக்கொண்டு, ஹை இருக்கிறார். वहां कौन गा रही है. இந்த இடத்துல ஏன் ரஹின்னு வந்திருக்கு அப்படின்னா இங்க பாடிட்டு இருக்கிறது யாரு? ஃபெமினைன் கொண்டிருப்பவள்னு இருக்கு பாருங்க. ஓகே இத வச்சுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சென்டென்ஸ் மேலா இல்ல ஃபெமினைனா அப்படிங்கறத இந்த ரஹிய வச்சுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே வஹா அங்கே, கோன் யார், கா ரஹி ஹை பாடிட்டு இருக்காங்க, அங்க யார் பாடிட்டு இருக்காங்க, அவ யார் பாடுறது, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல வஹா கோன் கா ரஹி ஹை, இந்த ரஹிய வச்சுதான் பாடிட்டு இருக்கிறது ஒரு கேர்ளு, ஒரு ஃபெமினைன் அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். बिल्ली दूध पी रही है. बिल्ली दूध पी रही है. பூனை, பில்லினா பூனை, தூத் பால், பி குடித்து, ரஹி ஹை கொண்டிருக்கிறது, பூனை பால் குடிச்சிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பால் குடிச்சிட்டே இருக்கு, குடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பி ரஹி ஹை ஐஎன்ஜி ஃபார்ம் தான் இது. ஓகே இந்த ஹைலைட் பண்ணிருக்கோம் பாருங்க. பி ரஹி ஹை, பில்லி दूध पी रही है. आप यहाँ क्या कर रही हैं? आप நீங்கள் யஹா இங்கே, क्या என்ன, கர் செய்து, ரஹி ஹை நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆப் क्या कर रही हैं, நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல ரஹி கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா? அப்போ இந்த சென்டென்ஸ் யார்கிட்ட சொல்றோம்? ஒரு ஃபெமினைன் கிட்ட சொல்லும் போது நம்ம ரஹின்னு யூஸ் பண்றோம். யஹா क्या कर रही हैं, நிறைய கேர்ள்ஸ் விமன்ஸ் எல்லாம் இருக்கும்போது, கூட்டமா இருக்கும்போது நம்ம இந்த சென்டென்ஸை பேசுறோம் அப்படிங்கும்போது ரஹி அப்ளை பண்ணலாம். ஏன்னா ரஹி அப்படிங்கிறது ஃபெமினைனை மென்ஷன் பண்ணும். हम तमाशा देख रहे हैं. हम நாங்கள் தமாசா தேக் ரஹே ஹேன் வேடிக்கை, தேக் பார்த்து, ரஹே ஹேன் கொண்டிருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல தமாசா அப்படிங்கிறது வேடிக்கை, ஏதாவது கூட்டமா ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வேடிக்கை பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹம் நாங்கள் தமாசா வேடிக்கை, தேக் பார்த்து, ரஹே கொண்டிருக்கிறோம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். नेक्स्ट लड़के मैदान में खेल रहे हैं. लड़के लड़केனா இந்த இடத்துல ப்ளூரல் சிறுவர்கள் கிட்ஸ், மைதான் மே மைதானத்தில், மைதானா மைதானம், மேம்னா இல் மைதானத்தில், கேல் ரஹே ஹே விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஹைன்னு இல்லாம ஹேன்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏன்னா இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதனால லடுக்கேன்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால ஃபைனலா ஹேன்னு
कंप्लीट ஆயிருக்கு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். लड़के मैदान में खेल रहे हैं. लड़कियां घर में पढ़ रही हैं. இந்த இடத்துல பாருங்க பட்டு ரஹின்னு வந்திருக்கு இல்லையா, அப்போ யார் இவங்கலாம் ஃபெமினைன மீன் பண்ணுது லடுக்கியா. ஓகே, சிறுமிகள், சிறுவர்கள் இல்ல சிறுமிகள், கிட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஐ மீன் கேர்ள்ஸ் எல்லாம் கர்மேம் வீட்டில், கர்னா வீடு, மேம்னா இல், கர்மேம் பட்டு ரஹீஹ படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துலயும் ஹைன் இல்லாம ஹேன் ஒரு டாட் வச்சு கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா. ஓகே, லடுக்கியா கர்மேம் பட்டு ரஹீஹ சிறுமிகள் வீட்டில் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். हम घड़ी खरीद रहे हैं. हम घड़ी खरीद रहे हैं. நாங்கள் கடிகாரம் வாங்கி கொண்டு இருக்கிறோம். கரீதுனா டு பை, கரீதுனா டு பை. हम घड़ी खरीद रहे हैं. நாங்கள் கடிகாரம் வாங்கி கொண்டு இருக்கிறோம். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க வந்து வாட்ச் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடிகாரம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணலாம். हम घड़ी खरीद रहे हैं வாங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஏன் ஹே வந்திருக்குன்னா, நம்ம இந்த இடத்துல ஹம்னு இருக்கு இல்லையா, நாங்க எல்லாம் அப்படிங்கும் போது ஃபைனலா ஹேன்னு கம்ப்ளீட் ஆகும். हम घड़ी खरीद रहे हैं நாங்கள் கடிகாரம் வாங்கி கொண்டு இருக்கிறோம். पिताजी खत लिख रहे हैं. पिताजी father, खत அப்பா, पिताजीனா அப்பா, खत கடிதம், லிக் எழுதி, ரஹே கொண்டு, இருக்கிறார். இந்த இடத்துல ஏன் ஹே வந்திருக்குன்னா பிதாஜி, ஏன்னா ஃபாதர் இல்லையா, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதனால இது ஃபைனலா ஹேன்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த ஹே வந்து டூ ஃபார்ம்ல நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆகும் சென்டென்ஸ். ஒன்னு வந்து ரெஸ்பான்ஸ், இன்னொன்னு ப்ளூரலா கம்ப்ளீட் ஆகும். பிதாஜி கத்து லிக் ரஹே ஹே. இந்த இடத்துல ரஹீன் இல்லாம ரஹேன்னு இருக்கு, ஏன்னா ரெஸ்பான்சிபிள் வர சென்டென்ஸ்ல ரஹேன்னு கம்ப்ளீட் ஆகும். பிதாஜி கத்தலிக்கு ரஹே ஹே, ஃபாதர் கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார். நெக்ஸ்ட் அத்தியாபக். அத்தியாபக்னா ஆசிரியர். லடுக்கும் கோ சிறுவர்களுக்கு, புலா ரஹே ஹே சிறுவர்களை, சிறுவர்களை புலா ரஹே ஹே. அத்தியாபக் லடுக்கும் கோ சிறுவர்களை புலா ரஹே ஹே கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். புலா ரஹே ஹே கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அத்தியாபக்கு லடுக்கும் கோ புலா ரஹே ஹே ஆசிரியர் சிறுவர்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். நெக்ஸ்ட் வே சாய் பீ ரஹே ஹே. வே அவர்கள், சாய்னா டீ, பீனா குடிக்கிறது, டு ட்ரிங்க்னு சொல்லுவாங்க அது. வே சாய் பீ ரஹே ஹே அவர்கள் டீ குடித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல வேன்னு ப்ளூரல் சென்டென்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால, வேனா அவர்கள் ப்ளூரல் சென்டென்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால ஃபைனலா ஹேன்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு. வே சாய் பீ ரஹே ஹே அவர்கள் டீ குடித்து கொண்டு இருக்கிறார்கள். मैं पाठ सीख रहा हूँ. मैं पाठ सीख रहा हूँ. நான் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். मैं நான் பாடம் சீக்னா டு லேர்ன் கற்றுக்கொண்டு, இந்த இடத்துல ரஹா அப்படிங்கிறது கொண்டு, கற்றுக்கொண்டு, ஹூ இருக்கிறேன். எப்பெல்லாம் மைம்னு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பெல்லாம் ஹூன்னு கம்ப்ளீட் ஆகும். மைம் பாட்டு சீக் ரஹா ஹூ. மைம் பாட்டு சீக் ரஹா ஹூ. இன்னைக்கு பார்த்த இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ஸுக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமா அவங்களும் ஈஸியா கத்துப்பாங்க. தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.